உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நடேசனுக்கு தான் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் மனசு கஷ்டப்பட்டு நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நிலா மேலேயே திரும்ப சத்தியம் பண்ணி சொல்ல போகும்போது சோழன் இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஏயா என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படி எங்கள் அம்மா மேலே பொய் சத்தியம் பண்ணி தான் எங்கள் அம்மாவை சாவடிச்சிட்ட, அடுத்தது என் பொண்டாட்டியை சாவடிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு இங்கிட்டு சோழன் ஒரு சைடு திட்டுறாரு. சேரனும் அதுக்கும் மேலே இது உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் இருங்க, எந்த கடங்காரன் வந்தாலும் உங்களே கேட்பாங்கல்ல, நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், உங்களால் ஒரு நல்லதும் நடக்காது, நாங்களாக ஒன்று பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் நடத்த விட மாட்டீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களால் இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் ஒரு சைடு பேசும்போது எல்லாருமே அப்படி சேர்ந்துட்டு பேசும்போது இங்கே நடேசனுக்கு ஒன்றுமே பேச முடியல. ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உம்முன்னு உடனே கிளம்பி வெளியே போயிடுறாரு. இந்த கோவத்திலேயே வந்துட்டு இங்கே பல்லவனுமே ஒன்றுமே ரெக்கவர் ஆகாமல் இந்த மாதிரி டிவி வாங்க முடியலையே அப்படிங்கிற சோகத்தில் இருக்கும்போது யாருக்கிட்டேயுமே ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. சோழன் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. சாப்பிட்டு போடா அப்படின்னு சேரன் சொல்லும்போது, அண்ணாண்ணே எனக்கு அதெல்லாம் வேணாண்ணே, இங்கேருந்து எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, நான் கிளம்புறேன், இந்த ஆள் வாங்கி வச்ச கடனுக்கு நம்ம சம்பாரிச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு கடன் கட்டுறதுக்கு தான் இந்த ஆள் நம்மளை பெற்று விட்டுருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கடுப்பில் கிளம்பி போயிடுறாரு. கூடவே பாண்டியும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இங்கே சேரன் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு பண்ணிடலாம், நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே கிளம்பிட்டிங்களா, சரி போயிட்டு வாங்க, சந்தா வந்துட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. வந்துடுச்சான்ப்பா, நான் கிளம்புறேன், நீ வீட்டில் அவனுங்க கேட்டால் மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பள்ளம் வந்துட்டு ஏன்னா போய் சொல்லிட்டு அப்படி எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, டேய் நீ உள்ளே தான் இருந்தியாடா, ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் நீ சொன்ன போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அவன் வீட்டில் இல்லையா, அவன் எங்கேயோ போயிட்டானா, அதெல்லாம் சரி நீ இப்போ எங்கே போய் சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்ட உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. என்னண்ணா அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க, எங்ககிட்டலாம் போய் சொல்கிற, அப்படி எங்கே போகிற நீ அப்படின்னு இப்போ பல்லவன் கேட்ட உடனே இப்போ உண்மையவே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சந்தாவை பார்க்க போகிறேன்டா, அவனுங்களும் வரேன்னு சொல்லுவானுங்க, அங்கே போனால் வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும்டா, அவங்க குடும்பமே வந்திருக்காங்க, அதனால தான் தனியாக போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன் அண்ணா நானும் வரேண்ணே அப்படின்னு ஒன்று. டே என்னடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணா எனக்கு இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே, கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இந்த டிப்ரெஷனை வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ணனுங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க, இதோ இப்போ நீயும் வேலைக்கு கிளம்பி இப்போ அவங்கள பார்க்கணுன்னு போகிறேன், நான் எனக்கு ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னா அவனும் வீட்டில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே, வெளியே போனாலாவது கொஞ்சம் என் மைண்டு மாறும்ல, என்னையும் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நீங்கள் கெஞ்சி கேட்கும்போது நிலாவும் ஒத்துக்கிட்ட, சரிப்பா கூப்பிட்டு போங்கண்ணே, பாவனை அவனும் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நிலா மட்டும் வீட்டில் இருக்கும்போது நடேசன் வராரு. வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு, பசங்க இருக்கானுங்களா, ஏதாவது திட்டுவானுங்களாங்கிற மாதிரி பார்க்கும்போது இப்போ நிலாவை பார்த்துடுறாரு. மடி நிலா அப்படின்ட்டு போகிறாரு. அங்கிள் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன் நான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பின்ன வேறு எப்படி உங்ககிட்ட பேசணும், உங்களால் ஏதாவது ஒன்று நடக்குதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, முன்னாடி தான் அண்ணங்கிட்ட வாங்கிட்டு அவர் வச்சிருக்க காசை எடுத்துகிட்டு போய் குடிப்பீங்க, இப்போது நீங்களே சம்பாதிக்கிங்கிறனால யாருமே கேள்வி கேட்க ஆள் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அதையும் குடிச்சே அழிப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு சைடு பேசும்போது, என்னம்மா நீயும் உன் புருஷன் மாதிரியே பேசுறியே அப்படிங்கிறாங்க. பின்ன எப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறத அவனுங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேம்மா, சத்தியமாக இனிமேல் குடிக்க மாட்டேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன திரும்பவும் நீ சத்தியம் பண்ண போறியா என் பொண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் திரும்ப எகிரி விழுகிறாரு. அப்படியே நிலாவுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இருங்க சோழன் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. நிலா இந்த ஆள்கிட்ட நீ என்ன பேச போகிற, என்ன நீ சொன்னாலும் அந்த ஆள் அவர் மாதிரி தான் இருப்பார், அவர் உடம்பு மேலே அவருக்கே அக்கறை இல்லைங்கும்போது நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ நிலா உள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது நடேசனை பார்க்குறதுக்கே. ஏன் சோழன் நம்ம பேசாமல் அவரை அந்த அடிக்ஷன் சென்டர் இதில் எது சேர்த்து விடலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா இப்போ வரைக்கும் சம்பாரித்த காசை டிவிக்கு வச்சுருந்ததையும் அந்த ஆள் கட்ட வேண்டிய லோனுக்கே நம்ம கொடுத்துட்டோம், இப்போ பத்தாததுக்கு அங்கே வேறு கொண்டு போய் சேர்க்கணுமா, நீ எங்கே வேணால் கொண்டு போய் சேரு, ஆனால் அங்கே இருக்கவங்களையும் சேர்த்து இந்த ஆள் கெடுத்து விடுவாரே தவிர இந்த ஆள்லாம் திருந்த மாட்டார், நீ முதல்ல அந்த ஆள் திருந்திடுவாருன்னு ஒரு நம்பிக்கை வைக்கிற பற்றியா, அதை முதல்ல மாற்றிக்க நிலா அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் அப்படி பேசுகிறீங்க, இதுவும் ஒரு அடிக்ஷன் தானே, அவர் குடிச்சு அப்படி ஆயிட்டாரு, திடீர்னு விடுங்கன்னா விட முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும், நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ என்ன போய் கேட்டாலும் ஏன் காசு நான் குடிக்கிறேன், ஏன் உடம்பு எப்படி போனால் உனக்கு என்ன, இப்படி திமிரா தானே அந்த ஆள் பேசுகிறாரு, உங்ககிட்டே ஏதாவது ஒழுங்காக ஏதாவது பேசுகிறாரா, அப்புறம் என்ன நீ அந்த ஆளுக்கு ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு சும்மா நிறு நிலா, எனக்கு செம்ம கோவம் வருது, அந்த ஆளை பற்றிலாம் எதுவும் பேசாத, எதுவும் யோசிக்காத, நீ முதல்ல உன்னை பாரு, நீ சாப்பிடு, வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே அவர் எடுக்க வந்த பர்ஸை எடுத்துகிட்டு அவர் பாட்டி கிளம்பி
கிளம்பி போயிடுறாரு. நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கா, சே ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்கெல்லாம் இப்படி கோவத்தில் பேசுகிறாங்கங்கிறக்காக நம்மளும் இப்படியே விட்டுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப மதியமாக வந்துட்டு நடேசன் வராரு. வீட்டுக்கு வந்தால் இப்போ வந்து அவர் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் நேராக கிச்சனுக்கு போகிறாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வராரு. வந்தவர் நிலா அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு போய் உட்கார்றாரு. இப்போ நிலா பார்த்துட்டு, என்ன எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா பேச சொல்கிற, நான் என்ன பேசினாலும் அவங்க எனக்கு பேசுகிற மாதிரியே தான் நீயும் பேச போகிற, உனக்கும் என் மேலே கோவம் இருக்கும்ல, சரி உங்கள் கோவம்லாம் அடங்கட்டும்னு தான் நான் அமைதியாக உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கோவப்படுறோன்னா எதுக்காக கோவப்படுறோம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறாங்க. மடி எனக்கு எதுவும் புரியாமல் இல்லைம்மா, புரியுது தான், ஆனால் என்ன பண்ணுறது, என்னைய கண்ட்ரோலே பண்ண முடியலம்மா என்னால் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்து உங்களை நான் டி அடிக்ஷன் சென்டரில் எதுலையாவது பார்த்து சேர்த்து விடலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருக்க வேணான்னு இப்போ சேரன் காலையில் சொன்னானே, அதே மாதிரி என்னை ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்க போகிறேன் அதானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கிள், அது முதியோர் இல்லம்லாம் இல்லை, இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க, அதுக்கு தான் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மடி அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இந்த நடேசனை பற்றி நீ என்ன நினச்ச, நடேசன் ஒரு விஷயத்தில் மனசு வச்சுட்டான்னா அதில் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பாமா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னம்மா, இப்போ நான் குடிக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் குடியை விட்டுறேம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், இப்போவும் நான் உங்கள் மேலே அக்கறைப்பட்டு உங்கள் உடம்பு மேலே அக்கறைப்பட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உடனே குடியை விட்டாலும் அதுவும் ஏதாவது ரிஸ்கில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நம்ம அங்கே போனோன்னா அவங்க ஸ்லோவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுவாங்க அங்கிள், அங்கே போகலாம் நம்ம அப்படிங்கிறாங்க. மடி நிலா, அதெல்லாம் வேணாம்மா, என்ன தான் சண்டை போட்டாலும் என்ன தான் நான் குடிச்சிட்டு இருந்தாலும் என் பசங்களை பார்க்காம உன்னை பார்க்காம என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா, நான் குடிக்கக்கூடாது அவ்வளோதானே, நீயும் காலையிலேருந்து என்னை பார்க்குறீல்ல, அப்படி இந்த காலையிலே அவனுங்க திட்டினானுங்க, அதுக்கப்புறம் வந்தேன் நீ திட்டின, அப்படிலாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்ததுந்தா இந்நேரத்துக்கு நான் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க மாட்டேனா, இப்போ குடிக்காம தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்க்குறாங்க. அப்படியா நீங்கள் குடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்புமா, நான் குடிக்கலம்மா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ குடிக்கல, திரும்ப போவீங்க, நைட்டு எப்படியா இருந்தாலும் குடிச்சிட்டு தானே வருவீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி நம்பிக்கையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் குடிக்க மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. ஆஹா நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணால் நீ நம்புவ அப்படிங்கிறாங்க. அங்கிள் உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு தோணுதுன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்களேன், நான் இருக்கேன் இப்போ இந்த வீட்டில், முன்னாடி யாருமே இல்லை, இப்போ நான் இருக்கும்போதும் வீட்டு வாசலுக்கு வந்து இப்படிலாம் அவங்க கத்துறதும் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அங்கிள். யோசிச்சு பாருங்கள், என் வீட்டு வாசலில் யாராவது வந்து நின்றுருப்பாங்களா, என் அப்பா அம்மா அப்படிலாம் விட்டுருப்பாங்களா, நான் எப்படிலாம் வளர்ந்தேன் எப்படிலாம் இருந்தேங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல, எல்லாத்தையும் நின்று பார்த்தீங்கல்ல, என் அப்பா எனக்காக என்னென்னலாம் பண்ணார், அவங்களுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் நான் விட்டு கொடுக்காம பேசினேன்னு அப்போ கூட நீங்கள் யோசிக்கலையா அங்கிள் அப்படிங்கிறாங்க. மடி எனக்கு புரியுதுமா, எல்லாமே புரியுதுமா, நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ஆனாலும் எங்கள் எல்லாருக்காவையும் தான் நீ இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுதுமா, மனசு கஷ்டத்தில் தான் நான் போய் குடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. மனசு கஷ்டமாக குடிக்கிறீங்களா, அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, உங்கள் பசங்க எல்லாருமே ஆளாயிட்டாங்க, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களே குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தொல்லையும் இல்லை, சம்பாதிக்கிற காசில் குடிச்சே அழிக்கிறீங்க, அப்படி என்ன உங்களை இப்போ யாரும் கஷ்டப்படுத்திட்டாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. மடி இப்போ நடந்த கஷ்டத்தை நான் சொல்லலாமா, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது உனக்கு என்ன பல்லவம் பற்றின ஒரு உண்மை தானே தெரிஞ்சிச்சு, அதுக்கே நீ துடிச்சு போயிட்ட, இன்னும் என் மனசுக்குள்ளார இருக்கிற அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் சொன்னேன்னா நீ தாங்க மாட்டேமா அப்படிங்கிறாங்க. என்னது நான் தாங்க மாட்டேனா, என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது வரைக்கும் என் பசங்களுக்கு கூட இது தெரியாது, அவனுங்க எல்லாரும் நான் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு என்னென்னலாம் பேசுகிறானுங்க, ஏன் இந்த ஊருக்கானங்களே நடேசன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்கிறானுங்க, ஆனால் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு என் பொண்டாட்டியும் இழந்துட்டு நான் இப்படி நிற்கிறேன்னா அது என் கஷ்டம் என் மனசில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாதுமா, நான் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. நிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்களா, அப்படின்னா நீங்கள் கொலை பண்ணீங்களா பண்ணலையா அவங்க ஒய்ஃபை அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குமா பண்ண போகிறேன், அவள் எனக்கு தெய்வமா, நான் என்ன தான் குடிச்சிட்டு வந்தாலும் என்னை எப்படியெல்லாம் தாங்குவா தெரியுமா, என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்குவா தெரியுமா, அப்போயெல்லாம் நான் அந்தளவுலாம் குடிக்க மாட்டேம்மா, குடும்பம் அது இதுன்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு தான் இருப்பேன், லாரி வச்சுருந்தேன், லாரி சர்வீஸை பார்த்துக்கிட்டு நான் போகிறதும் வர்றதும் அந்த மாதிரி தாம்மா இருந்தேன், ஆனால் என்னைக்கு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேனோ அன்னைக்கு தாம்மா எனக்கு பிடிச்சது,
பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? யாரை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. யாரை கூட்டிகிட்டு வந்தேனா? அதான் ஏற்கனவே சொன்னேனே, பல்லவன் அம்மாவை பல்லவன் குழந்தையோட இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தேனே அப்படிங்கிறாரு. ஆமாம், பல்லவன் அம்மா கோமலையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவளால் தாம்மா என் குடும்பமே இப்படி ஆகிப்போச்சு. அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி நான் ஒரு உதவி செய்யணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அது எனக்கே கெட்ட பேரை வரவழைச்சி என் பிள்ளைங்கள நடுத்தெருவில் நிற்க வச்சு கடைசியில் என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டானுங்களேன்னு நினைக்கும் போதாம்மா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவளை நான் ஒவ்வொரு வாட்டி இங்கே வீட்டுக்கு வந்தப்பையும் அவளை நான் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போனேன்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் என் மேலே கோவப்பட்டீங்க. என் பல்லவெல்லாம் என்ன பேச்சு பேசினா, அவங்க அம்மாவை நான் ஏதோ இப்படி மிரட்டுறேன் அப்படி இப்படின்னு. எல்லாமே அவள் பண்ணுறதெல்லாம் நடிப்புமா. அவன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம். என் பொண்டாட்டியாவே சாகடிச்சிட்டு கடைசியில் அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டுட்டு புள்ளையையும் இங்கே விட்டுட்டு போயிட்டாலே, அவளாம் எப்பேற்பட்ட சாமர்த்தியக்காரின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் அங்கே இந்த மாதிரி புருஷன் செத்து போயிட்டாரு, இன்னொருத்தன் வந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்குறான், என்னை எப்படியாவது அங்கே கொண்டு போய் தமிழ்நாட்டில் விட்டுருங்க, நான் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன்னு சொன்னான். சரி, நம்ம பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் வீட்டு வேலை செய்கிறதுக்குலாம் ஆள் வேணுமே, இந்த மாதிரி கஷ்டப்படுறாளே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தாம்மா கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நாளுக்கு நாள் அவளோட நடவடிக்கையெல்லாம் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கும் அதை சரியாக அவள் வந்துட்டு என் பொண்டாட்டியும் சொல்லலாமா, எல்லாத்தையும் அவளும் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்திருக்கா. வீட்டில் அங்கே இங்கேன்னு கை வைக்கிறது, என் பொண்டாட்டிக்கிட்டே வந்து திமிரா பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணது போக கடைசியில் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற அளவுக்கு என் பொண்டாட்டிக்கிட்டே அவள் தப்பு தப்பாக சொல்லியிருக்காமா. அது வேறு மாதிரி பிரச்சனையாக போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிரச்சனை போச்சு. சரி, இதுக்கு மேலே இவளை வீட்டில் வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலான்ட்டு போ அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் கடைசியில் அதை பிரச்சனையவே மாற்றி விட்டுட்டாமா. இந்த பிரச்சனையெல்லாம் தாங்காமல் என்ன தான் வந்து கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வந்து நான் தப்பே பண்ணலன்னாலும் அவள் வந்துட்டு நான் தப்பு பண்ண மாதிரி அப்படி நடிச்சாமா. என்னால் அந்த இடத்துல நான் என்ன சொன்னாலும் யாரும் எதுவுமே நம்பலை. என் பசங்களும் சின்ன சின்ன பசங்க, நான் யாரை வச்சு சொல்லுவேன் சொல்லு. நான் லாரி டிரைவருங்கிறனால போகிற இடம் வர இடம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பழக்கத்தில் இருப்பேனுங்கிற மாதிரி அப்படிலாம் நினச்சி என் அண்ணன் தங்கச்சியும் சொல்லவா வேணும். அவங்களும் ஒரு சைடு பேசி கடைசியில் என் பொண்டாட்டி தற்கொலையாக பண்ணிக்கிட்டாமா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், அவங்க தற்கொலை தானே பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்கு கொலை கேஸ் உங்கள் மேலே வந்தது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய கதைமா, அதெல்லாம் இன்னொரு நாள் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ், ஆரம்பிச்சிட்டிங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க அங்கிள், எனக்கு இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். எப்படி அப்புறம் நான் யோசித்தேன் தெரியுமா, பல்லவன் விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ இதாக பார்த்து பார்த்து பண்ணுறவர் நீங்களா உங்கள் பொண்டாட்டியை கொலை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு இந்த சந்தேகம் அப்பையிலேருந்தே இருக்குது அங்கிள். அதனால தான் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ புத்திசாலிமா, எனக்கு தெரியும் யார் யார் எப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கிற. அதனால தான் என் மகளை பார்த்துக்கிற மாதிரி இந்த வீட்டில் நான் பெக்காத பொண்ணுமா நீ, அதனால தான் நான் உனக்காக எதுவாக இருந்தாலும் தனியாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள், நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது தான். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல தான். அதுக்காக நீங்கள் என் மேலே பாசமாக இல்லை அப்படிங்கலாம் நான் ஒரு இடத்துல கூட சொன்னதே இல்லையே. அப்படிலாம் நான் எப்பவும் சொல்லவே மாட்டேன். என் வீட்டில் எப்படி என்னை வந்து பார்த்துக்கலையோ, எதெல்லாம் எனக்கு வந்து சந்தோஷத்தை தரதா அவங்க செய்ய வேணான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டீங்க. எனக்காக தனியாக கவனித்து எனக்குன்னு தனியாக வாங்கிட்டு வருவீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நானாக கேட்க வந்தாலும் இதே மாதிரி தான் என்கிட்ட கடுப்பாக பேசுவீங்க, எதையுமே சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்களா ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட அதை பற்றி பேசவே இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடு, இப்போ சொல்லிட்டேன்ல, என் பொண்டாட்டியை கொலை பண்ணது நான் இல்லை, அவள் பண்ண தப்புக்கு நான் தேவையில்லாமல் பிராயச்சித்தம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்ன இதில் ஒன்றுனா, என் பிள்ளைங்களை அனாதையாக நிப்பாட்டி விட்டுட்டு என் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா, நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனால் என் பிள்ளைங்க சேரன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றி வளர்த்துருக்கான். என்னமோம்மா, அது அந்த கஷ்டம் எனக்கு மனசுக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுமா. என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுன்னா அவள் என்னை அப்படி பார்த்துக்குவா தெரியுமா, அவள் எனக்கு சாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு. அங்கிள், எனக்கு புரியுது, நீங்கள் தயவு செஞ்சு அழுகாதீங்க. சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க, என்னவோ நடந்தது இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இப்போ இருக்கிற வாழ்க்கையும் ஏன் நீங்கள் வீணடிக்கிறீங்க? இப்படி குடிச்சிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா, இல்லை இறந்து போனவங்க தான் திரும்ப வந்துடுவாங்களா? அதெல்லாம் நடக்காது அங்கிள். ஏன் இப்படி தேவையில்லாமல் நடக்கிறத யோசிச்சு நல்லபடியாக வாழணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னமோம்மா, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என் பொண்டாட்டி திரும்பவும் ஓன் வயிற்றில் குழந்தையா பிறந்து இந்த வீட்டில் அவள் தவளை தான் போகிறா, நான் அவளை தூக்கி நல்லா கொஞ்சதாம்மா போகிறேன்
போகிறேன் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க அங்கிள், எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க, குடிக்காதீங்க. அவங்க ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரு கூடயும் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கிட்டு வாங்க. வீட்டில் உட்காந்து சமைச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வெளியே போகலாம். நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வாங்கி வச்சிட்டோம்னா ஜாலியாக இங்கேயே உட்காந்துருக்கலாம். நீங்கள் உங்களை தனியாக உங்களுக்கு நீங்களே தனியாக இருந்துக்கிறதுனால தான் உங்களுக்கு தேவையில்லாத அந்த கவலை, அந்த ஞாபகம்லாம் வருது அங்கிள். சேர்ந்து எல்லாரு கூடயும் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு எந்த ஞாபகமும் வராது அப்படிங்கிறாங்க. அது சரிம்மா, நீ சொல்கிறதும் உண்மைதான். ஆனால் என்னை தயவு செஞ்சு தனியாக கொண்டு போய் எங்கேயோ விடணும்லாம் விட்டுறாதம்மா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறேன்ம்மா. நீ எப்படியெல்லாம் ஆசைப்பட்டியோ, இந்த குடும்பம் எப்படியெல்லாம் வரணும்னு நினச்சியோ அதே மாதிரி நான் இருக்கேன். அப்புறமா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. என்ன அங்கிள் இது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கிளம்பி போனேன்ல, ஒரு லோடு போணுச்சுமா, அதுக்கு கொடுத்த சம்பளம் தான். எனக்காக நான் 10 பைசா கூட எடுத்து வச்சுக்கலாமா? மொத்த காசையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீயே வச்சிரு. மாதம் மாதம் 17,000 ரூபாய் கட்டணும்ல, நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீயே பார்த்து கட்டிடு. அப்பப்போ எனக்கு தேவையான காசை உன்கிட்ட கேட்டேன்னா நீயே கொடுத்துருமா. ஆனால் தயவு செஞ்சு நான் குடிக்கிறதுக்கு தான் வாங்குறேனோன்னு நினச்சி நீ எனக்கு கொடுக்க வேணாமா, நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே நிலாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் நான் சொன்ன மாதிரி மட்டும் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அங்கிள். தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை மதிக்கலைன்னா ஊரில் இருக்கவங்களாம் எப்படி மதிப்பாங்க? இத்தனை நாள் சேரண்ணன் யார் என்ன பேசினாலும் உங்களை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி சேரண்ணனே உங்கள் மேலே கோவப்படுறாருன்னா நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க. மடி, எனக்கு அன்றைக்கி நடந்ததில் பாதி ஞாபகம் இருக்குது, பாதி ஞாபகம் இல்லைம்மா. நான் ரோட்லேயே பார்த்து அவனுங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் திரும்பவும் வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள், எங்கே பார்த்து சொன்னாலும் நம்மளோட கடமை என்ன? நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடன் கொடுத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம காசு கொடுத்தாகணும்ல. 2 மாசமாக கட்டலைன்னா யார் சும்மா இருப்பாங்க? நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி அமைதியாக இருப்போமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா சொன்னதை கேட்டுட்டு எனக்கு புரியுதுமா, இனிமேல் நான் மாற்றிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்படியே கண்ணை கலங்கிக்கிட்டு எந்திரிச்சு போய் வெளியில் உட்காந்துக்கிறாரு. இப்போது நிலாவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்படின்னா அப்போ இவர் இந்த கொலையை பண்ணலை, அவர் அந்த கஷ்டத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இனிமேல் கொஞ்சம் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.